நமஸ்காரம் நண்பர்களே. சமீபமாக என் ஃபேமிலியோடு சேர்ந்து பருந்துப்பாறை போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண இந்த வீடியோ. காரில் போக போக ஒரே பாட்டு கச்சேரி தாங்க. கொஞ்சம் வேணுமா இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா. போகிற வழியெல்லாம் ரெண்டு ஃபன் பண்ணுறோம், நல்லா வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி அங்கங்கே சூப்பராக பச்சை பசேல்னு பார்க்கும் போதெல்லாம் இறங்கி நின்று டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செமையாக நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இப்போ ஊட்டி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, மேட்டுப்பாளையம் எவ்வளோ சில்லுன்னு இருக்குதுன்னு. ஆனால் அது எல்லாத்தையும் இங்கே தூக்கி சாப்பிட்ருச்சு இந்த இடம். கும்ளி வேறு லெவலில் இருந்ததுங்க. காரில் போக போக ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே தாங்க இருந்தோம். எங்கேயுமே எங்கள் ஃபன்னை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக டான்ஸு பாட்டுன்னு சொல்லி பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே போகிற வழியில் நல்லா கொஞ்சம் தூரத்தில் மழை வந்துருச்சு. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். ஆனால் கார்க்குள்ளே இருந்தே தான் பார்த்தோம், ஏன்னா நல்ல மழைங்கிறதுனால செம்மையாக என்ஜாய் பண்ணணும். இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுருச்சு. இங்கேருந்து தான் அந்த இடத்த போய் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே தான் அங்கே இருக்குது, குட்டி வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். போனோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளவு மிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கை நீட்டினா அந்த பனியை தொடலாம், அந்த மாதிரி இங்கே இருந்தது. நாங்கள் ஆனால் முன்னாடியே தாங்க இருந்து பார்த்தோம். சிலரெல்லாம் அந்த பருந்துப்பாறையில் ஒரு தூரத்தில் ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் போய் எல்லோரும் பார்த்தாங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக ரெசார்ட் மாதிரி, ஹட் ஹவுஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணல, ஆனால் பார்த்தாவே ஆசையாக இருந்தது இங்கெல்லாம் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்களும் டைம் இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ நாங்கள் கும்பலி வரைக்கும் போகலான்னு இருக்கிறோம். அங்கே கொஞ்சம் ட்ரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகே, அங்கே போய்